வணக்கம். இந்த காணொலியில் ஊக்கமுடைமை பற்றி பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு டேர்ம் 2ல் கடைசியில் நம்மளுக்கு நிறைய திருக்குறள் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அங்கே இந்த அதிகாரம் இருக்குது. ஸோ அதை புக்கில் டீட்டெயில் நோட் பண்ணிக்கோங்க. உடையார் முதல் குறள் பாருங்க. உடையர் எனப்படுவது ஊக்கம், அஃதிலார் உடையது உடையாரோ மற்று. உடையர்னா இப்போ உடையதுன்ட்டு எதோ சொல்லுவோம், என்கிட்ட கார் இருக்குது, வீடு இருக்குது, இவ்வளோ லேண்ட் இருக்குது, கோல்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அது எல்லாமே நம்ம ஒரு பொருள்னு சொல்லவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்குன்னு எதை சொல்லணும்னா ஊக்கம் சொல்லணும். உடையர் எனப்படுவது ஊக்கம். ஊக்கம் யாரெல்லாம் வச்சிட்ருக்காங்களோ அவங்க தான் எல்லா பொருளும் வச்சிட்ருக்காங்க அப்படின்ற மீனிங் சொல்கிறாங்க. உடையர் எனப்படுவது ஊக்கம், அஃதிலார் ஊக்கம் இல்லாத, ஒருவேளை அவங்க கிட்ட ஊக்கம் இல்லைன்னா உடையது உடையாரோ மற்று. உடையதுன்றது இங்க எல்லாமே பொருளை மீன் பண்ணுது. அந்த பொருள் இருக்கிறதால அவங்க உடையவர், பொருள் இருக்கிறதால அவங்க உடையாரோ மற்று, ஊக்கம் இருக்கிறவங்க மாதிரி ஆயிர முடியுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடையர் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்ற, என்கிட்ட எல்லாமே இருக்குன்னு எப்போ சொல்லணும்? ஊக்கம் இருக்கிறப்ப மட்டும்தான் சொல்லணும். அப்படி நம்ம கிட்ட ஊக்கம் இல்லைன்னா எவ்வளோ இருந்தாலும் அது உடையற, அதாவது அந்த ஊக்கம் மாதிரி கிடையாது அப்படின்றத சொல்றாங்க. உடையர் எனப்படுவது ஊக்கம், அஃதிலார் உடையது உடையாரோ மற்று. அடுத்து பாருங்க. உள்ளம் உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய உள்ளம் உடைமை எது மீன் பண்ணுதுன்னா அதற்கான பொருள் பாத்தீங்கன்னா ஊக்கமுடைமை. இந்த ஊக்கத்தோட இருக்கிறவங்க தான் உடைமை. உடைமை என்ன? செல்வம். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய உள்ளம் உடைமை என்ன? ஊக்கமுடைமை என்ற பொருளை கொடுக்கும். இரண்டாவது இருக்கக்கூடிய உடைமை பார்த்தீங்கன்னா செல்வத்தை மீன் பண்ணும். ஊக்கத்தோடு இருக்கிறது தான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய செல்வம். பொருளுடைமை, பொருட்களாக நம்ம நிறைய வச்சிருப்போம் இல்லையா, தங்கம், காசு, அப்புறமா லேண்டு, இதெல்லாம். இந்த பொருளுடைமை எல்லாம் நில்லாது நீங்கிவிடும். நிலையானது இல்லை. நில்லாதுன்னா நிலையா இல்லாம நீங்கி விடும்னா அழிந்து விடும், நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எது நம்மளுடைய உடைமையா சொல்றாங்க? உள்ளத்துல தன்னம்பிக்கையா ஊக்கமா இருப்போம் இல்லையா, அதுதான் செல்வமா கருதுறாங்க. உள்ளம் உடைமை, ஊக்கமுடைமை தான் நம்மளுடைய செல்வம். பொருளுடைமை எதுவுமே நிலையானது கிடையாது, நான் அழிந்து விடும், நீங்கி விடும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. தேர்டு பாருங்க. ஆக்கம் இழந்தே மென்று அல்லாவர் அப்படின்னா அதனுடைய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா வருத்தப்பட மாட்டார்கள். யார் வருத்தப்பட மாட்டாங்கன்னா ஊக்கம் இருக்கிறவங்க. ஆக்கம்னா செல்வம். அந்த செல்வத்தை இழந்துட்டோம் அப்படின்ட்டு வருத்தப்பட மாட்டாங்களாம். ஏன் வருத்தப்பட மாட்டாங்கன்னா ஊக்கம் ஒருவந்தும் கைத்துடையார். ஊக்கம் அவங்க கிட்ட எப்படி இருக்கும்? நல்லாவே இருக்கும். அதனால அவங்க ஒருபோதும் செல்வம் இழந்துட்டோமே அப்படின்ட்டு வருத்தப்பட மாட்டாங்க. ஒரு வந்தும், ஸோ தேர்ட் ஒன்ல செகண்ட் லைன்ல இருக்கக்கூடிய ஒரு வந்தும் அப்படின்னா அதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உறுதியாக. ஸோ ஊக்கத்தை அந்த அளவுக்கு உறுதியா அவங்க வச்சிருப்பாங்க, அவங்களுடைய கைப்பொருளா வச்சிருப்பாங்க. அவங்க செல்வத்தை இழந்துட்டோம் அப்படின்ட்டு வருத்தப்பட மாட்டார்கள். அல்லாவார் அப்படின்னா வருத்தப்பட மாட்டார்கள். ஒரு வந்தும், அதை வேணும்னா நீங்க அண்டர்லைன் பண்ணி அதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா உறுதியாக என்றதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆக்கம் இழந்தோம் என்று அல்லாவர், ஊக்கம் ஒரு வந்தும் கைத்து உடையார். ஊக்கத்தை உறுதியாக கைப்பொருளாக வச்சுட்டு இருக்கிறவங்க செல்வம் இழந்துட்டோம் அப்படின்ட்டு வருத்தப்பட மாட்டாங்க. ஃபோர்த் ஒன் பாருங்க. ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உலை. இங்க ஆக்கம்னா செல்வம், அதர்வினாய் என்ற வார்த்தைக்கான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வழி கேட்டுக்கொண்டு செல்லுமா. ஸோ செல்வம் வழி கேட்டுக்கொண்டு செல்லுமா, சென்று அசைவிலான்னா அசைவே இல்லாம இருக்குது ஒரு பொருள்னா அது என்னன்னு சொல்லுவோம்? நிலையானதுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது போல ஆக்கம் வழி கேட்டு கண்டு போய் ஒருத்தர்கிட்ட நிலையாக இருக்குமா. யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊக்கம் உடையான் உலை. ஊக்கத்தோட உழைப்பு அவங்களுடைய உழைப்பை போடுவாங்க இல்லையா, அவங்க கிட்ட செல்வமானது வழி கேட்டு கொண்டு போய் அவங்க கிட்ட நிலையாக இருக்கும். யார்கிட்ட நிலையாக இருக்கும்? ஊக்கத்தோட உழைக்கிறவங்க கிட்ட நிலையாக இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க.
ஃபிஃப்த் ஒன் வந்து பாருங்க, வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு. இங்க உள்ளத்து என்றது எதை மீன் பண்றாங்க அப்படின்னா ஊக்கத்தை தான் சொல்றாங்க இந்த குறள்ல. உள்ளத்துன்றத ஊக்கத்தோடு இருக்கிறவங்க. நம்ம வெள்ளம்னா தண்ணீர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த குளத்துல எல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, தாமரை பூ பறிச்சோம்னா அதனுடைய தண்டு வந்து நீளமா இருக்கிறதும் குட்டையா இருக்கிறதும் அந்த குளத்திலேயோ ஏரியிலையோ இருக்கக்கூடிய நீரினுடைய அளவு பொறுத்து தான். அது போல வெள்ளத்தனைய மலர் நீட்டம், அந்த நீருக்கு ஏத்த மாதிரியே அந்த மலரினுடைய தண்டுனுடைய நீட்டம் வந்து இருக்கும். அது போல மாந்தர்த்தம், மாந்தர்கள்னா மக்கள் வந்து தம்மன்னா நம்மளுடைய ஊக்கத்துக்கு ஏத்த மாதிரி தான் நம்மளுடைய உயர்வும் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உள்ளத்தனையது உயர்வு, நம்மளுடைய ஊக்கத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய உயர்வு வந்து இருக்கும். யாருடைய உயர்வு? மாந்தர் அவங்களுடைய, தம்மன்னா நம்மளுடைய. சிக்ஸ்த் ஒன் வந்து பாருங்க, உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல்ன்றதை நம்ம பார்த்துருவோம். எண்ணுவதை வந்து உயர்வாக எண்ணுங்க அப்படின்ட்டு இது நிறைய இடத்துல நிறைய பேச்சாளர்கள் வந்து பயன்படுத்துவாங்க. அப்போ நம்ம என்ன நினைச்சாலும் நம்மளுக்கே சொல்லுவாங்க, குரூப் 4 தான் ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணணுமா, படிக்கணும்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணால் குரூப் 1க்கு வந்து எய்ம் வைங்க, இல்லை யூபிஎஸ்சி வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, ஏன்னா நம்மளுடைய எண்ணங்கள் உயர்வாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல், நம்ம என்ன நினைச்சாலும் அது உயர்வா வந்து எண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. தள்ளினும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உயர்வா எண்ணிட்டோம், எல்லாமே டாப் மோஸ்ட் தான் வந்து நினைச்சிருக்கோம், அது வந்து ஒரு வேளை நடக்கல. தள்ளினும்னா நழுவி போயிடுது, நம்ம எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி அது வந்து கிடைக்காம ஒரு வேளை நழுவி போகுது, இல்லை அது நடக்காம விலகினாலும். தள்ளாமை நீர்த்து அப்படின்னா நம்ம கிட்ட இருந்து விலகி போகுது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ தள்ளினும்னா அதனுடைய பொருள் வந்து விலகினாலும் நழுவினாலும் தவறினாலும் அப்படின்ற அந்த மீனிங்ல வந்து வரும். அந்த தள்ளினத்துக்குரிய எதிர்ச்சொல் தான் வந்து தள்ளாமை. அப்படி விலகினாலும் அந்த எண்ணம் வந்து இருக்கு இல்லையா, நம்ம உயர்வா நினைக்கக்கூடிய எண்ணம் இருக்கு இல்லையா, அது வந்து விலகாம இருக்கணும். நம்ம கிட்ட வந்து அந்த உயர்வான எண்ணம் வந்து நம்ம நினைச்சது நடக்காம போகலாம், ஆனாலும் நம்ம நினைக்கிற அந்த எண்ணங்கள் வந்து உயர்வாகவே நீங்காம இருக்கணும் அப்படின்றது தான் தள்ளாமை நீர்த்து அப்படின்ற பொருளை வந்து கொடுக்கும். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. மற்ற அது நீங்கினாலும், அந்த உயர்வா நினைக்கக்கூடிய விஷயம் நீங்கினாலும் நம்ம எண்ணம் வந்து எப்படி இருக்கும், நீங்காம உயர்வாகவே இருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. செவன்த் ஒன் வந்து பாருங்க, சிதைவிடத்து ஒல்கார் உறவோர் புதை அம்பின் பட்டுப்பாடு ஊன்றும் களிறுன்னா நம்மளுக்கு யானை அப்படின்னு தெரியும். இங்க சிதைவிடத்துன்னா சிதைவன்னா நம்ம எப்போ சொல்லுவோம், ஒரு பொருள் வந்து சிதைவடையுது இல்லை உடைக்கிறோம்னா செதஞ்சிட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் சிதைவிடத்து. ஒல்கார்ன்னா அதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா விலக மாட்டார். ஒரு விஷயம் வந்து சிதைஞ்சு போனாலும் வந்து விலக மாட்டாங்களாம். யார் விலக மாட்டாங்கன்னா உறவோர். ஸோ நீங்க ஒல்காருக்கு மேல வந்து விலக மாட்டார்ன்றதை நோட் பண்ணிக்கோங்க. உறவோர்னா மன வலிமை இருக்கக்கூடியவங்கன்றது அதனுடைய பொருள். அப்போ ஒரு விஷயம் சிதைஞ்சாலும் விலக மாட்டாங்க. யார் விலக மாட்டாங்கன்னா மன வலிமை உடையோர். உறவோர்னா மன வலிமை உடையோர். இது எதோட ஒப்பிட்டு சொல்றாங்கன்னா, இந்த புதை அம்பின்ல இருந்து அடுத்த ஆஃப் அதை பிரிச்சு படிச்சாதான் நம்மளுக்கு மீனிங் புரியும். புதை அம்பின்னா அம்பு வந்து யானையுடைய உடம்புல புதைந்து நல்ல ஆழமா வந்து புதைஞ்சு இருக்கு. பட்டுப்பாடு ஊன்றும் களிறு. பட்டுப்பாடுன்னா பட்ட காயங்கள். யானையினுடைய உடம்புல அம்பு நல்லா புதைஞ்சி காயங்கள் வந்து இருந்தாலும் ஊன்றும் களிறு. ஊன்றும்னா நிலையாக. நம்ம வந்து இந்த ஒரு கம்பு ஊன்றி விடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஊன்றி விடுன்னா நட்டு வைக்கிறோம்னா அது நிலையா இருக்கும், அதுதான் ஊன்றும்னா நிலையாக வந்து நிலையாக வந்து களிறுன்னா யானை வந்து நிற்கும்.
ஸோ இப்போ செகண்ட் ஹாஃப் படிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொல்கிறேன், அப்போ பாருங்கள் உங்களுக்கு இன்னும் நல்லாவே புரியும். இப்போ ஒரு யானை இருக்குது, அதனுடைய உடம்புல வந்து புதை அம்புன்னா புதஞ்சு போய் கிடக்கு. எது அம்புகள் வந்து அந்த யானையுடைய உடம்புல புதஞ்சு போய் கிடக்கு. பட்டுப்பாடு அப்படின்னா பட்ட காயங்கள், பட்டுப்பாடுனுடைய பொருள் வந்து பட்ட காயங்கள். ஸோ அப்படி புதஞ்சிருந்து காயங்கள் இருந்தாலும் அந்த யானை வந்து பார்த்தீங்கன்னா நிலையாக வந்து நிற்கிது. அதுபோல் மன வலிமை இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிதஞ்சி வந்து விலக மாட்டாங்க அப்படின்றது சொல்கிறாங்க. இங்கே மன வலிமைன்றது தான் ஊக்கத்தை வந்து மீன் பண்ணுறாங்க. யார் வந்து மன வலிமையோடு இருப்பாங்க, ஊக்கம் இருக்கிறவங்க தான் வந்து எவ்வளோ நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நிற்பாங்க. ஸோ அதுதான் இந்த குறளுடைய பொருள். அடுத்து வந்து பாருங்க, உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வல்லியம் என்னும் செருக்கு. உள்ளம் என்ற வார்த்தைக்கான பொருள் இந்த குறள்ல வந்து பாத்தீங்கன்னா ஊக்கம். ஊக்கம் இல்லாதவர், ஊக்கம் வந்து இல்லைன்னா அவங்க ஒரு விஷயத்தை அடைய மாட்டாங்களாம். எந்த விஷயத்தை அடைய மாட்டாங்க? எய்தார், உள்ளம் இல்லாதவர் எய்தார் அடைய மாட்டாங்க. என்ன அடைய மாட்டாங்கன்னா உலகத்து வல்லியம் என்னும் செருக்கு. வல்லியம் அப்படின்னா அதனுடைய பொருள் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நான் தான் வந்து பலசாலி, நல்ல வலிமையானவங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து அதனுடைய வல்லியம் என்ற வார்த்தைக்கான பொருள். ஸோ இந்த உலகத்தில் நான் வந்து மிகப்பெரிய வல்லமை கொண்டவன் அப்படின்ற செருக்கன்னா என்ன சொல்லுவோம்? ஆட்டிடியூடு. தமிழ்லன்னா அகங்காரம் பிடிச்சவ, திமிரு பிடிச்சவ அப்படின்னெல்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த ஒரு இதுவை வந்து ஊக்கம் இல்லைன்னா நம்ம அதை அடைய மாட்டோம். இந்த உலகத்தில் நான் தான் பெரிய ஆள், வல்லமை உடைய ஆளுன்றதை அடைய மாட்டோம். எது இல்லைன்னா அந்த ஒரு விஷயத்தை அடைய மாட்டோம். உள்ளம் இல்லாதவர் எய்தார், ஊக்கம் இல்லைன்னா அதை வந்து அடைய முடியாதுன்றத சொல்றாங்க. பரியது கூர்ங்கோட்டது ஆயினும் யானை வெறுவும் புலிதா குறி. பரியதுன்றது இங்க வந்து பெரிய அப்படின்ற பொருள் வந்து குறிப்பிடுது. கூர்ங்கோட்டது பெரிய நல்ல தந்தங்களை, கூர்மையான தந்தங்களை ஆயினும் கொண்டிருக்கக்கூடிய யானையா இருந்தாலும் வெறுவும் புலிதா குறி. அந்த வெறுவும்னா யானை வந்து பயப்படுமா, வெறுவும்னா அச்சம். அந்த வெறுவும் என்ற வார்த்தைக்கான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா அச்சம். புலி தாக்குறின், புலி வந்து அதனை தாக்க வரும் இல்லையா, குறி வச்சு தாக்க வரும் இல்லையா, அப்போ வந்து யானை வந்து பயப்படும். ஏன் பயப்படுது? அந்த புலி யானை வந்து பெருசு, பெரிய தந்தங்கள், கூர்மையான தந்தங்கள் கொண்டிருந்தாலும் அது வந்து யானை வந்து அச்சப்படுது. யாரை பார்த்து? புலி வந்து அதனை தாக்கும் போது. ஏன் அச்சப்படுதுன்னா அது அந்த அளவுக்கு ஊக்கத்தோட வந்து யானையை வந்து டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணும், அதனால பயப்படுதுன்றத சொல்லியிருக்காங்க. பரியது கூர்ங்கோட்டது ஆயினும், இங்க பரியதுன்றது உடனே பரியன்னா குதிரை அப்படின்னு நினைச்சிடாதீங்க. பெரிய என்ற பொருள் வந்து வரும். வெறுவும் அச்சம். ஸோ பரியது கூர்ங்கோட்டது ஆயினும் யானை வெறுவும் புலி தாக்குறின். அடுத்து வந்து பாருங்க, உரம்பொருவருக்கு உள்ள வெறுக்கை அக்திலார் மரமக்கள் ஆதலே வேறு. உரம்னா ஊக்கம். ஊக்கம் வந்து ஒருவருக்கு உள்ள செல்வம், வெறுக்கைன்னா செல்வம். அது வந்து பார்த்துக்கோங்க. வெறுக்கைக்கு எந்த ரூ வருதுன்னு பார்த்துக்கோங்க, வல்லின ரூ. அதே வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடையின ரூ வந்துச்சுன்னா வெறுக்கை அப்படின்ட்டு, இடையின ரூ வந்தால் பலாப்பழம் அப்படின்ற பொருள் வந்து வரும். ஸோ அதுக்கு கன்ஃபார்மாக அதுதான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு யாருக்காவது தெரியும்னா கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள். உரம்னா ஊக்கம். ஊக்கம் ஒருவருக்கு இருக்கக்கூடிய செல்வம் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை அக்திலார்னா ஊக்கம் இல்லாதவர், மரம் தான் அவங்க, மக்கள் போல இருக்காங்க காணி அவங்க வந்து மக்கள் கிடையாது, மரம் தான் அப்படின்னு சொல்றாங்க. மரம் மக்கள் ஆதலே வேறுன்னா மரம் தான், வேறுபாடு என்னன்னா மக்கள் தோற்றத்துல இருக்காங்க, ஆதலே வேறு, வேறுன்னா வேறுபாடு அப்படின்ற பொருள் வந்து வருது. ஸோ இந்த 10 குறள் ஒரு வாட்டி குயிக்காக மட்டும் வந்து ரீகேப் பார்த்துருவோம். உடையர் எனப்படுவது ஊக்கம், அக்திலார் உடையது உடையாரோ மற்று. உள்ளம் உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தும் கைத்துடையார். ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உலை. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளீனும் தள்ளாமை நீர்த்து. சிதைவிடத்து ஒல்கார் உறவோர் புதையம்பின் பட்டுப்பாடு ஊன்றும் களிறு. உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வல்லியம் என்னும் செருக்கு. பரியது கூர்ங்கோட்டது ஆயினும் யானை வெறுவும் புலி தாக்குறின்.
உரம்பொருவருக்கு உள்ள வெறுக்கை அஃதிலார் மரமக்கள் ஆதலே வேறு. அவ்வளோதாங்க. இதோட வந்து ஊக்கமுடைமை அதிகாரம் வந்து முடியுது. தேங்க்யூ.